கோயம்புத்தூர் காரமட லொக்கேஷனில் 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 55 லட்ச ரூபாய்க்கு வேறு லெவலில் ஒரு 2 BHK விடுங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷனில் நம்ம பார்த்த வீடுகள் எல்லாம் விட இந்த வீட்டோட பிளானிங் வந்து பயங்கர ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. சும்மாலாம் சொல்ல, வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தெற்க பார்த்த மாதிரி சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர். வீட்டை சுற்றியும் பாருங்கள், நிறைய வீடு இருக்குது. பக்கத்துலேயே வீடு ஆகிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் 2 வீட்டில் குடியிருக்காங்க, அங்கேயும் குடியிருக்காங்க. ஆப்போசிட்டில் எங்கே பார்த்தாலுமே வீடு ஆகிட்டு இருக்குது, குடியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடியும் வீடு இருக்குது, அங்கேயும் குடியிருக்காங்க. இப்போவே வாங்கி இமீடியட்டாக குடி வரலாம். ஏன்னா இந்த லொக்கேஷனில் நல்ல தண்ணி வசதி இருக்குது, EB இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, என்னென்ன வசதிகள்லாம் வேணுமோ அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடும் இருக்குது. வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் வந்து கண்டெய்னர் இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் மறைச்சிருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஃபுல் வியூ கிடைக்கும். எலிவேஷன் செம்மையாக தான் இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த எலிவேஷனோட டிசைன்ஸுக்குலாம் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு அழகான மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஹெவியாக இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 13க்கு 18ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாங்க. அந்த எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே செக்குடு பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டெயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இடையில கேப்பெல்லாம் கொடுத்து அப்பாக்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. அது போக சீலிங்கில் ஸ்பாட் லைட் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் வாட்டர் சம்ப் இருக்குது. ரைட் சைடில் கமிச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் வந்து நமக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடு, பேக் சைடு, லெஃப்ட் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லாக எடுத்து கட்டியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நான் அப்புறம் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய மெயின் டோர், தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கும்போது கரண்ட் இல்லை, அதனால் நேச்சுரலாக இந்த வீடியோ எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ராவாக எடுத்துகிட்டு இருக்கோம். வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டார்க் லைட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கோட. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட்டுக்கு பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க்கில். டிவி நெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்கு. சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு நமக்கு பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது. அது வந்து 3 பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல். இது வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல். இதை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. பேசேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிவிங் ஏரியாவிலேருந்து நமக்கு பெட்ரூமு, கிச்சன் கம் டைனிங்கு, பூஜை ரூம் இதெல்லாம் வந்து நமக்கு டேரெக்டாக விசிபிளாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரைவசியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பேசேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூமோட டோருக்கு வந்து டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. 3க்கு 4ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூமுங்க. அப்படியே பூஜா ரூமை தாண்டி வரீங்கன்னா ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன் முதல்ல பார்க்கலாம். இது வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் டைனிங் கம் கிச்சன். இடையில வந்து ஒரு சர்விங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே உட்காந்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை தாண்டி அந்த இடத்துல நமக்கு டைனிங் டேபிள் போடுறதுக்கு தனியாக வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸும் இருக்குது. டைனிங் கம் கிச்சன்லேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப் ஜி ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிரானைட் கவுண்டர் டாப்பு. சிங்க்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் கவுண்டர் டாப்பை மேட்ச் பண்ணுற மாதிரியே பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நமக்கு ப்ரௌன் அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பேஸ் யூனிட்ஸ் நிறைய இருக்குது. அது போக நமக்கு ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் பெரிய ஒரு RCC லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த இடத்துல வந்து நமக்கு வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கில் நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த கிச்சன் கம் டைனிங்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஒன் சைடு வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு வந்து வழக்கமாக நம்ம இந்த சைடு தான் வந்து 10 அடிக்கு தான் லாஃப்ட் கொடுத்து பார்த்துருப்போம். இங்கே வந்து 16 அடிக்கு பெரிய ஒரு RCC லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தேவையில்லாத பொருளாக எடுத்து நம்ம மேலே டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அது போக வந்து இங்கே இடத்துல நமக்கு வால் ஷெல்ஃபும் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து PVC டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 5க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்ட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து கிளாஸ் என்ன செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 2க்கு 4 அடி அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க்கை பயன்படுத்தியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அப்படியே ஃபஸ்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வரீங்கன்னா இந்த இடத்துல வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இருக்குது. அதுபோக இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே நமக்கு அழகான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க்லேயே. அதுபோக ஸ்டோரேஜுக்கு இந்த பெட்ரூம்லையும் ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே நமக்கு லாஃப்ட் கபோர்டு இருக்குது, வால் ஷெல்ஃப் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லேயும் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு வந்து
5 காரு. இதை வந்து 2-in-1 டாய்லெட் கம் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வரீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டுக்கு வெளியிலேருந்து வரீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸ் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை வேணான்னா இதை நீங்கள் அடைச்சிக்கிட்டு இதை வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமாக கூட மாற்றிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே செட்டப்லாம் இருக்குது. அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். நான் சொன்னேன்லங்க ஒரு விஷயம், இந்த இடத்துல தான் இந்த வீட்டோட பிளானிங்கை இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல. இது வந்து தெற்க பார்த்த சைட்டு. வழக்கமாக வடக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வந்து பிளான்லாம் வந்து அமையும். இந்த தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வந்து பிளான் அமையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்டாக பிளான் பண்ணால் எல்லாமே அமையுங்க. இது தெற்கு பார்த்த சைட் தான், ஆனால் வீட்டோட பிளானிங் எப்படி இருந்துச்சு, நல்லா ஸ்பேஸஸாக இருந்துச்சுல. இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸு. அதுக்கு கீழே நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அது போக நம்ம யூபிஎஸ்லாம் வச்சுக்கலாம், இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாம். அவுட்டரில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க ரெண்டல் விடுற பர்பஸில் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. பார்க்கிங் ஸ்பேஸ் மேலே வரப்போதில்லை இல்லை, அதனால் மேலே வந்து நல்ல வசதியான ஒரு 2 BHK வீடு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெப்ஸுக்கும் சரி டெரஸோட ஃப்ளோரிங்க்கும் சரி ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. டெரஸில் வந்து நமக்கு ஒரு வாட்டர் டேங்க் வந்துடும், அதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய வீடுகளாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்த்து 55 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடுகளை பார்க்குறதுக்கு இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.